எல்லாம் நல்லதா நடக்கணும்னு ஆசை வரும். யார் வந்தா என்னப்பா நல்லதா நடக்கணும். எல்லாம் செய்கிறேன்றாங்க வரப்போ. அப்புறம் எல்லாம் 3 நாமத்தை போட்டுடுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த சுகத்தையும் காணல எந்த கட்சியிலையுமே. பொதுவாக இருக்கிறோம். வருது எல்லாம் நல்லதா ஆரம்பிச்சா நல்லதா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி பேசுறாரு, எப்படி இருக்கு அவருக்கு, இங்க இருக்க ஆதரவு இருக்கா? இருக்கலாம், நம்ம சொல்ல முடியல எதுன்னு. முளைக்கிறதெல்லாம் விஜய் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும். அதனால எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம், சின்ன பசங்களாம் விஜய் கட்சி தான் சொல்லுது. முளைக்கிறதெல்லாம் அப்படி தானே சொல்லலாம். தலை இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், தளபதி இருந்துங்க. அதனால அப்படிதான் சொல்றாங்க. அதனால யார் இருந்தாலும் நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம், எங்க பசங்க இருப்பாங்க. எங்க பசங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க நல்லா நடத்துவாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், என்ன போட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல முடியும், எனக்குன்னு ஒரு குறிக்கோள்லாம் இருக்குதுல்ல. அதனால நான் சொல்லுவேன், நீங்க போறவங்க போங்க, நான் இருக்கிறது இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன். முளைக்கிறதெல்லாம் நீங்க முளைக்கிறவங்க பாருங்க, எங்க வயசுக்கு என்னவோ நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான். வீட்டுல சொல்றாங்க, பசங்க சொல்லாத இருக்குமா. சூப்பர் தலைவர் வந்துட்டாரு சூப்பர்னுவாங்க. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, எது எந்த பக்கம் குதிக்கும்னு தெரியாது அப்படின்னு நாங்க சொல்றோம். பசங்க சொன்னாலும் நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நான் எனக்குன்னு ஒரு குறிக்கோள்ல நான் உட்காந்து இருப்பேன். என்னோட இதுதான் நான் செய்ய முடியும். அதனால முளைக்கிறவங்க எப்படின்னு சொல்ல முடியாது, சின்ன பசங்க அவங்க எப்படி. ஆனால் என்னோட இது யார் இருந்தாலும் சரி நல்லது நடக்கணும். எல்லாம் ஏறி போய்க்குது விலைவாசி. யார் இருந்தாலும் விலைவாசி தான் ஏறி போய்க்குது, முடியல. கரண்ட் பில்லு கேஸ் எல்லாம் ஏறி போய்க்குது. இது எல்லாமே கம்மியாகணும். நாட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். யார் வந்தாலும் என்ன செய்கிறாங்க, ஒன்றும் செய்யறது இல்லை. எல்லாம் அவங்கவுங்க சேஃப்டிக்கு தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் கட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர மற்றபடி ஜனங்களுக்கும் ஒன்றும் செய்யறது இல்லை. சும்மா நான் வந்தால் அது செய்வேன் இது செய்கிறேன்னு சொல்கிறது சும்மா ஒன்றும் இது இல்லை. இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறீங்க, இப்போதான் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே ஒரு ஆள் இதுவானாரு, அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. அவர் என்ன ஆனார் ஏதானாருன்னு சொல்லி அந்த கட்சியில் உள்ள தலைவரே கவனிக்கலைன்னா அப்புறம் மக்களை எப்படி கவனிப்பாரு. படத்துல வீராப்பா பேசுறது ஒன்றும் பெருசு இல்லை, நிஜ வாழ்க்கையில பண்ணணும்ல. அது உண்மையா பண்ணணுமா இல்லைங்களா, யாரா இருந்தா சொல்லுவாங்க. அவர் அது செய்வாரு, இது இவர் செய்யறாருன்றாங்க. ஆனா ஒருத்தர் யாரும் ஒன்றும் செய்யறது இல்லை. முதல் டாப்பிங்ல மட்டும் செய்யறாங்க, அப்புறம் நாளாக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி அவர் இஃப்தார்ல போயிட்டு நோம்புலாம் திறந்தாரு. அது சும்மா அதாவது டெவலப் பண்ண வேணாவா, கட்சியை பெருக்கிறது எப்படியே. இப்ப கிறிஸ்டின்ல ஜபம் பண்றாங்கன்னா ஒன்னும் கிறிஸ்டினுக்கு போயிடுவாரு, முஸ்லீம்ல இது பண்றாங்கன்னா நோம்புக்கு இதுக்கு வந்துருவாரு. இதை இந்த கோயில இப்போ பாத யாத்திரை நடக்கிறாங்கன்னா அதுக்கு நடப்பாரு. எல்லாம் சும்மா நடிப்பு தானே, வேற ஒன்றும் கிடையாதுல்ல. மக்கள் கிட்ட என்னத்தை கொண்டு வராங்க, ஒன்றும் கொண்டு வரது கிடையாது. மக்கள்கிட்ட பறிக்க தான் செய்யறாங்க. அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் போடுறாங்க, வேற ஒண்ணு கிடையாது. விஜய் மேல என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? எல்லாம் ஒரு படத்துல நடிக்கதானே சரி, மற்றபடி அவர் மேலதான் எங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லையும். யார் வந்தா சரி, நல்லா செஞ்சா சரி. வரப்ப செய்யறேன்றாங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்றாங்க. யாரை நம்புறது, யாரும் நம்ம எங்க கையும் உனதான் நாங்க எந்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்படுறோம், நாங்க தான் கஷ்டப்பட்டு. ஜிஎஸ்டி வரி எல்லா வரியும் போடுறாங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த 1000 ரூபா சில பேருக்கு வருது, சில பேருக்கு இல்லை. சில பேருக்கு ரேஷன் கார்டே இல்லை. ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 1000 ரூபா வராது தானே. எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் வரி போடுறீங்கல்ல.